வெயில் காலம் தொடங்கினாலே ஃபேன், ஏசியோட பயன்பாடு அதிகமாகிடும். அதுவும் தற்போது அடிக்கிற வெயிலுக்கு ஃபேனெல்லாம் பத்தவே பத்தாது. ஏசி இருந்தால் தான் ஓரளவுக்கு நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியுது. இப்படி நிம்மதியாக இருந்தாலும் கரண்ட் பில்லை நினச்சி பார்த்தா நம்மளுக்கு பெரும் கவலையாகவும் இருக்குது, பகீரனும் இருக்குது, எவ்வளோ கரண்ட் பில் வரப்போகுதுன்னு. கரண்ட் பில்லை குறைவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஏசியை பயன்படுத்தினாலும் கரண்ட் பில் கம்மியாக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சில ஸ்மார்ட்டான விஷயங்களை பயன்படுத்துறது மூலமாக மின் கட்டணத்தை வெகுவாக குறைக்கவும் முடியும். வெயில் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறதுனால சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும் கோளாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களாக மாறிடுச்சு. சென்னையாக இருந்தாலும் சரி, மதுரை, திருச்சி, கோவை, வேலூர், நெல்லை, சேலம்னு தமிழகத்தில் எந்த ஊராக இருந்தாலும் பாரபட்சமே இல்லாமல் வெயில் கொளுத்தி எடுக்குது. இந்த நிலையில் தான் ஏசியோட பயன்பாடு அதிகமாக இருந்தாலும் மின்கட்டணத்தை குறைக்க முதலாவதாக ஏசியை முதலாக பயன்படுத்தும் பொழுது முழுமையாக சர்வீஸ் செஞ்சுருக்கணும். குளிர்காலங்களில் நம்ம ஏசியை பயன்படுத்தாமல் அப்படியே விட்டுட்ருப்போம். வெயில் காலம் தொடங்கிய உடனே நம்ம ஏசியை பயன்படுத்த ஆரம்பிப்போம். இப்படி டைரெக்டாக ஏசியை பயன்படுத்தாமல் அதை முழுமையாக சர்வீஸ் செஞ்சுட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா, நீண்ட நாட்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால தூசியின் துகள்களும் ஏசியோட ஃபில்டர்லேயும் மற்ற இடத்துலையும் போய்ட்டு அடைச்சிட்ருக்கும். இதனால் நம்மளுக்கு சில்லுன்ற காற்று நம்மளுக்கு கிடைக்காது. அந்த சில்லுன்ற காற்று கிடைக்கிறதுக்காக ஏசி அதிக நேரம் வேலை செய்யும். இதனால தான் கரண்ட் பில் அதிகமாக வரும். அதனால் முதலாக பயன்படுத்தும் போது மறக்காமல் ஏசியை முழுமையாக சர்வீஸ் செய்வது சிறந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஏசியை ஆன் பண்ண உடனே அந்த ரூமே சில்லுன்னு ஆகணும். டக்குன்னு நம்மளுக்கு சில்லுன்ற காற்று வரணுன்றதுக்காக ஏசியை 16-18 டிகிரி வெப்பநிலையில் வைப்பாங்க. இப்படி குறைந்த வெப்பநிலையில் வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, குளிர்ச்சியான காற்று அதிகமாக கிடைக்கும்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அதுதான் தவறு. பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்ட் பிஇ அவர்கள் அளித்த தகவலின்படி மனித உடலுக்கு உகந்த வெப்பநிலை பார்த்திங்கன்னா 24 டிகிரி செல்சியஸ். அதனால் 24 டிகிரி செல்சியஸ் வைப்பது தான் மிகவும் சிறந்ததாக இருக்கும். 1 டிகிரி செல்சியஸ் கூட குறைவாக இருக்கலாம். அதிலையும் தவறு கிடையாது. 23 டிகிரி செல்சியஸிலும் வைக்கலாம். 24 டிகிரி செல்சியஸ் அதற்கு மேலே வைப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இதனால் மின்சாரத்தை அதிகமாக நம்ம சேமிக்க முடியும். ஏசியிலிருந்து ஒவ்வொரு டிகிரி வெப்பநிலையை நம்ம அதிகரிக்கும் பொழுது 6% மின்சாரத்தை சேமிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது 24லேருந்து 25 டிகிரியாக மாற்றும் போது 6%, 26 டிகிரியாக மாற்றும் போது அடுத்த 6%, ஒவ்வொரு டிகிரி அதிகரிக்கும் பொழுது 6% மின்சாரத்தை நம்ம சேமிக்க முடியும். அப்படின்னா எவ்வளோ மின்சாரத்தை நம்ம சேமிக்க முடியும், எவ்வளோ குறைந்த கட்டணத்தில் நம்ம ஏசியை முழுமையாக அனுபவிக்க முடியும்ன்றதை நீங்களே யோசிச்சும் பாருங்கள். அடுத்தா ஏசியை ஆன் பண்ண உடனே ரூமில் இருக்கிற அனைத்து கதவுகளும் ஜன்னல்களும் மூடி இருக்குதான்றதையும் அதில் கேப் அதிகமாக இல்லாதபடியும் பார்த்துக்கணும். அதே மாதிரி அந்த அறையில் கபோர்டோ அல்லது ஷெல்ஃபோ அல்லது லாஃப்ட்டுன்னு சொல்லப்படுற செவர்களில் ஒட்டி இருக்கிற அந்த செல்ஃப் இல்லாமல் கேப் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி கேப் இருந்ததுன்னா ப்ளைவுட் ஷீட்டோ அல்லது ஸ்க்ரீன் துணியோ குறைஞ்சபட்சம் போட்டு அதை கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது மிகவும் சிறந்தது. இதனால் ஏசி அதிக நேரம் ஓடாமலும் இருக்கும். குறைந்த நேரம் தான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் இப்படி செய்வதன் மூலமாக. அடுத்தா பார்த்திங்கன்னா, ஏசி வாங்கும்போது அதிக ரேட்டிங் இருக்கிற ஏசியை நம்ம வாங்கணும். அதிகபட்சமாக 5 ரேட்டிங் இருக்கிற ஏசியை வாங்குவது சிறந்தது. 3 ஸ்டார் ஏசி, 2 ஸ்டார் ஏசி விலை குறைவாக இருக்குது அப்படின்ட்டு 2 ஸ்டார் ஏசிக்கெலாம் போனோம்னா கரண்ட் பில் அதிகமாக தான் வர செய்யும். ஆனாலும் 5,000 10,000 அதிகமானாலும் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம 5 ஸ்டார் ஏசியை வாங்குறது தான் மிகவும் சிறந்தது. இந்த வகையான ஏசிகள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோட் அம்சத்தோடு வருது. இது தானாகவே வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை சரி செய்து கொள்ளும். இதனால் நம்ம 36% வரைக்கும் மின்சாரத்தையும் நம்ம சேமிக்க முடியும். அதனால் ஏசி வாங்கும் பொழுது விலை குறைவாக இருக்குன்னு 2 ஸ்டார் ஏசியெல்லாம் வாங்காமல் நம்ம 5 ஸ்டார் ஏசியை வாங்குவதே மிகவும் சிறந்ததாக இருக்கும். இதன் மூலமா நம்ம அதிகமான மின்சாரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்த முடியும். அடுத்தா ஏசியை நம்ம பயன்படுத்தும் பொழுது மின் விசிறியுமே நம்ம பயன்படுத்தலாம். ஏசியோடு சேர்த்து ஃபேனையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த ஃபேன் மூலமாக ஏசி ஓடும் பொழுது அறையில் மூளை முடுக்கெல்லாம் அந்த குளிர்ந்த காற்று சென்றடைய மிகவும் உதவும். அறை முழுக்க குளிர்ச்சியாக இருக்கும். இதனால் ஏசியோட வெப்பநிலை குறைக்க வேண்டிய தேவையும் ஏற்படாது. இதன் மூலமாக மின்சாரத்தை நம்ம அதிகமாகவும் சேமிக்க முடியும். அடுத்தாக ஏசியை வாங்கும் பொழுது நம்ம சாதாரண ஏசியை வாங்குறத விட இன்வெர்டர் ஏசியை வாங்குவது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இன்வெர்டர் ஏசிகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மின்சாரத்தை சேமிக்கும். அது மட்டும் இல்லாமல்
அறையை வந்து வெகு விரைவாக குளிர்ச்சியும் ஏற்படுத்தும். சாதாரண ஏசிலாம் நம்ம வந்து வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏசியும் ஒரு ஒரு திறன் இருக்கும். அதாவது ஒரு ஏசி வந்து 1 டன் ஏசி, 1.5 டன் ஏசி, 2 டன் ஏசின்னு வந்து ஒவ்வொரு ஏசியும் வந்து ஒரு ஒரு திறன்ல இருக்கும். ஆனா இன்வெர்டர் ஏசிய பொறுத்தவரைக்கும் சூழலுக்கு ஏற்றாற்போல வந்து அதுவே வந்து 1 டன் ஏசியாகவும், 1.5 டன் ஏசியாகவும், 0.5 டன் ஏசியாகவுமே வந்து அதுவாக வந்து மாறிக்கொள்ளும். இதன் மூலமாக வந்து பெரிய அளவுல வந்து நம்ம மின்சாரத்தை அதிகப்படியாக சேமிக்கவும் முடியும். அதிகப்படியான பணத்தையும் வந்து நம்ம மிச்சப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு நம்ம 1.5 டன் இன்வெர்டர் ஏசிய வாங்கியிருந்தோம் அப்படின்னா வந்து, அறையோட வெப்பநிலைய பொறுத்து வந்து அது 0.5 டன் ஆகவும், 1 டன் ஆகும் 1.5 டன் ஆகவும் அதுவே வந்து மாற்றிக்கொள்ளும். அதாவது 0.5 டன்லேருந்து 1.5 டன் வரைக்கும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அறையோட வெப்பநிலைக்கு ஏத்த மாரி வந்து அதனுடைய திறனை வந்து அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வெளியில இருக்கிற கம்ப்ரஸரையுமே வந்து இது கட்டுப்படுத்தும். சாதாரண ஏசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில இருக்க கம்ப்ரஸரும் ஓடிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஆனா இன்வெர்டர் ஏசிய பொறுத்தவரைக்கும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வெப்பநிலைய வந்து அட்ஜஸ்ட் செய்து கொள்றதுனால வந்து வெளியில இருக்க கம்ப்ரஸரும் வந்து தொடர்ந்து ஓடாது. அதுவே வந்து வெளியில இருக்க கம்ப்ரஸரையுமே வந்து கட்டுப்படுத்தும். இதன் மூலியமாக வந்து 36% வரைக்கும் மின்சாரத்தை நம்மால சேமிக்க முடியும் இன்வெர்டர் ஏசிய பயன்படுத்தினா. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, 120 சதுர அடி பரப்பளவு கொண்ட ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1.5 டன் ஏசி வாங்குறது சிறந்ததாக இருக்கும். அதற்கும் குறைவாக இருந்ததுன்னா, 1 டன் ஏசி வாங்குறதும் சிறந்ததாகும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல 3 மணி நேரத்துக்கு மேல வெயில் படாது அப்படின்னா வந்து, சாதாரண ஏசியா வாங்கணும். நம்ம இன்வெர்டர் ஏசி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதேபோல வந்து அந்த ரூம்ல 3 மணி நேரத்துக்கு மேல வெயில் படுது. 120 சதுர அடிக்கு மேல வந்து அந்த ரூம் இருக்குது. அதேபோல வந்து ரூம் மட்டும் இல்லாம, ஹால் போன்ற பெரிய இடங்கள்ல வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா வந்து, இது போன்ற இடங்கள்ல நம்ம இன்வெர்டர் ஏசிய பயன்படுத்துறது தான் மிகவும் வந்து சிறந்ததாக இருக்கும். இதன் மூலியமாக வந்து அதிகப்படியான மின்சாரத்த நம்ம சேமிக்கவும் முடியும். இது போன்ற பல வழிமுறைகள் இருக்கும் பொழுது, இது போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி நாமளும் வந்து ஏசியே பயன்படுத்தி இந்த வெயிலுக்கு வந்து குளு குளுன்னு இருப்போம். அதிகப்படியான வந்து பணத்தையும் வந்து மிச்சப்படுத்துவோம். புதிதாக ஏசி வாங்க நினைக்கிறவங்க, பழைய ஏசிய கொடுத்துட்டு புதிதாக ஏசி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து, இந்த வழிமுறைகள்ல வீட்டிற்கு, உங்க அறைக்கு வந்து எந்த ஏசி தேவைப்படுகிறது, இன்வெர்டர் ஏசியா அல்லது நார்மல் ஏசியான்றத தேர்வு செஞ்சுட்டு வாங்க. அதேபோல ஏசிய வாங்கும்பொழுது வந்து மறக்காம 5 ஸ்டார் ஏசிய வந்து நீங்க பார்த்து வாங்குவது சிறந்தது. இன்வெர்டர் ஏசியே தேர்ந்தெடுப்பது மிகவுமே வந்து சிறந்தது. விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சாதாரண ஏசிக்கு போகாம இன்வெர்டர் ஏசி வாங்குவதன் மூலமாக வந்து நம்ம அதிகப்படியான பணத்தை நம்ம மிச்சப்படுத்தலாம். விலை குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்மியான ஏசி வாங்கணும்னா, கரண்ட் பில் கொடுத்தே வந்து நம்ம பணமெல்லாம் வந்து கரைஞ்சிரும். அது அந்த அளவுக்கு வந்து அதிகப்படியான பணத்தை நம்ம செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இதனால உங்களுக்கு எந்த ஏசி தேவைப்படுகிறத நீங்க தேர்வு செய்து அதிகமான பணத்தையும் வந்து மிச்சப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.